ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பார்க்க போறோம்னா முல்தானி மெட்டி சோப் தான் பார்க்க போறோம். இந்த முல்தானி மெட்டி சோப் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்னு நல்ல மாற்றம் அடையும். எப்படின்னா, முல்தானி மெட்டி சோப் வந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்கு. ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இந்த சோப் யூஸ் பண்றதுனால நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம முகம் வந்து நல்லா கலராக பளபளப்பாக க்ளோயிங்காக இருக்க இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. வாங்க சோப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு சோப் பேஸ் எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸ் எடுத்துட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சோப் பேஸ் வச்சிடலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதிலே போட்டால் குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக நின்றுக்கும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். மெல்ட்டான கிளிசரின் பேஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முல்தானி மெட்டியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வாசனைக்காக சென்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முல்தானி மெட்டி ஆட் பண்ணோடனே சீக்கிரமாக கெட்டி ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டில் கோகோனட் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அதில் ஊற்றிடலாம். வெளியில் வச்சா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து வெளியில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 or 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சோப்பு வெளியில் எடுத்துடலாம். முல்தானி மெட்டி சோப் எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல? இந்த சோப் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.